ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற நாள் முதல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக நேற்று அமெரிக்க தேர்தல் நடைமுறைகளை மாற்றி அமைக்க உதவும் ஒரு விரிவான நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார். வாக்காளராக பதிவு செய்யும் போது கண்டிப்பாக அமெரிக்க குடியுரிமைக்கான ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அனைத்து ஓட்டுகளையும் தேர்தல் நாள் அன்றே பதிவு செய்து பெற வேண்டும். அமெரிக்க மாகாணங்கள் வாக்காளர்களின் பட்டியலை பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேர்தல் தொடர்பான குற்றங்களை விசாரிப்பதில் அமெரிக்க மாகாணங்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்பது போன்ற விதிகள் ட்ரம்பின் புதிய உத்தரவில் இடம்பெற்றுள்ளன. புதிய உத்தரவை பின்பற்ற மறுக்கும் மாகாணங்கள் அமெரிக்க கூட்டாட்சி நிதியை இழக்க நேரிடும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் நீண்ட காலமாக தேர்தல் நடைமுறையில் சீர்திருத்தங்கள் தேவை என வலியுறுத்தி வருகிறார். கடந்த முறை அவர் பைடனிடம் தோற்றபோது தேர்தல் நடைமுறைகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். ஆனால் பைடன் அரசு அதையெல்லாம் நிராகரித்தது. ட்ரம்பின் இந்த உத்தரவுக்கு அவர் சார்ந்துள்ள குடியரசுக் கட்சியினர் வரவேற்பு தெரிவித்த போதிலும் எதிர்க்கட்சி வரிசையிலும் மாகாணங்கள் அளவிலும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. ட்ரம்பின் பல்வேறு உத்தரவுகள் சட்ட போராட்டத்தை சந்தித்து வரும் நிலையில் தேர்தல் நடைமுறை தொடர்பான இந்த உத்தரவும் சட்ட போராட்டத்தை சந்திக்கும் என எதிர்க்கட்சிகள் தெரிவிக்கின்றன.